பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 29வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. அமீன் பிதாவே. எங்களுடைய எண்ணங்களில் யோசனைகளில் எல்லாம் எளிமையை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் புரியுங்கப்பா. எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெருமையின் ஆவி இருக்குமானால், பொறாமை எரிச்சலின் ஆவி இருக்குமானால், தேவாதி தேவன் தயவாய் இறங்கியது எடுத்து போட்டு சமாதானத்தின் ஆவியினால் நிரப்புங்க அவிஸ்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. துயரப்படுகிறவர்களை எல்லாம் நாங்கள் ஆறுதல் படுத்தக்கூடிய ஞானத்தையும் ஆலோசனையும் எங்களுக்கு அருள் செய்வீராக. சாந்தத்தை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை தாங்க ஆவியானவரே. நீதியை நாங்கள் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தருளும். இரக்கம் உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் பிதாவே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் சுத்தமுள்ளதாக இருக்கட்டும். ஆமீன் தகப்பனே. அப்பொழுது நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து உம்முடைய காரியங்களை எங்களுக்கு நிறைவேற்றுவீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. சமாதானம் பண்ணியவர்களாய் இருக்க கிருபை தாங்க. சண்டை உண்டு பண்ணியவர்களாய் இருக்கக்கூடாதே. ஆமீன் தகப்பன். எங்கள் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன் பிதாவே. நீதியின் மேல் நாங்கள் பசிதாக உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும் பிதாவே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை துன்பப்படுத்தியவர்களை நாங்கள் அமைதலால் நாங்கள் கடந்து செல்ல வேணும் தகப்பனே. அவரிடம் கோபமோ எரிச்சலோ கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் இறங்குவீராக அப்பா. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஆமீனப்பா. கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக என்றாச்சா. ஹல்லேலூயா பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஆமீன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ராஜா, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற எத்தனையோ காரியங்கள், பிசாசின் தந்திரங்கள் உண்டு. அவை ஒன்றும் செயலற்று போகணும் இயேசு சுவாமி. அவை அனைத்தும் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இறங்குவீராக என் தகப்பனே. எகோவா ஷாலும் எகோவா ஷம்மாவாக ஒவ்வொரு குடும்பத்திலும் வாசம் பண்ணுங்கப்பா. தகப்பன் மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். தெய்வ சமாதானம் உள்ளத்தில் நிரம்பி இருக்கட்டும் என் தகப்பனே. உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா. உலகத்தின் மாயைகளில் இருந்து பிள்ளைகளை விலக்கி எறள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிள்ளைகள் மீது நாங்கள் தெளிக்கிறோம் என் ஆவியானவரே. இறங்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை பிள்ளைகள் மீது போடுங்கப்பா. ஆமீன். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தகப்பனை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருப்பதாக. தேவாவியானவர் இறங்குவீராக. அவங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், இச்சையின் ஆவின் கிரிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதன் கிரிகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. மனம் இறங்கியருளும் அப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தத்தினால் நிரப்புங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசிகள் என்று பேர் பெறாய் அர்ப்பணிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஜெபிக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், பாதுகாத்தருளும் ஆண்டவரே. குடும்பங்களை கத்தர் வேலி அடித்தருள்வீராக. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்களுடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. செல்லுகிற இடமெல்லாம் உடைய வார்த்தைகள் பிரஸ்தாபப்படட்டும், வார்த்தைகள் விதிக்கப்படட்டும். ஆத்தும கூட்டம் பெருகட்டும். இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி, பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்வீராக. அப்பா, உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாக வேண்டுமே. தெய்வாதி தேவன் இறங்கிருளுவீராக என்றாச்சா. யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நாங்கள் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. பனிப்பாறைகள் உருகி வருகிறது பார்க்கிறோம் என்றாச்சா. தகப்பனே, ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு. தெய்வாதி தேவன் இறங்கியருளும். உம்முடைய மகா பெரிதான இந்த ரகசிய நாளிலே ஆவியானவரே, நீர் வரும் பொழுது உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று எங்கள் குடும்பத்தினருடைய செவிகளில் கேட்க வேண்டும் என் ஆவியானவரே. எப்பொழுதே சுத்திகரித்து எங்களை புடுமிட்டருளும், பரிசுத்தப்படுத்தும், வழிநடத்தும் என் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆரவார சத்தம் நாங்கள் கேட்க வேண்டும். அம்மீன் தகப்பனே, மனம் இறங்குவீராக, இறங்குவீராக என் ராஜா. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பிதாவே, இரக்கமாயிரும், கிருபையாயிரும் என் ராஜா. இனியும் காலம் செல்லாது, இனியும் நாட்கள் இல்ல தகப்பனே. நீர் வந்து விட்டீரே ஆவியானவரே. ஒரு நொடி பொழுதுதான் ஆமா தகப்பனே, அத்தனையும் பறந்தோடும். இந்த தேவாதி தேவன் உம்மை நாங்கள் எதிர்கொண்டு வரும் மகா பாக்கியமானத நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கவும், எச்சரிக்கையாயிருக்கவும், விழித்திருக்கவும் கர்த்தர் அனுகிரகம் புரியுங்க. நீங்க வர்ற வரைக்கும் தகப்பனே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கவும் அந்த கிருபைகளை தாங்க இயேசப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. நாங்கள் உம்முடையவர்கள் என் பிதாவே. ஆமீன் அப்பா. உம்மாலே நாங்கள் முத்திரிக்கப்பட்டவர்களா இருக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உமக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.